ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஒரு ரொம்ப ஈஸியாக நம்ம ஸ்கின்ல இருக்கிற அந்த சன் டேனு பிக்மெண்டேஷனு கிளியர் பண்ணணும். நம்ம முகமும் நல்லா பளிச்சுன்னு இருக்கணும், நல்லா பிரைட்டாக தெரியணுனாக்கா கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க. அதுக்கு தேவையான ரெமெடி என்னான்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். நல்ல ஒரு சூப்பரான பிரைட்னஸ் கொடுக்கும், பிக்மெண்டேஷன் ரிமூவ் பண்ணும், சன் டேன் ரிமூவ் பண்ணும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தான் இது. அது இல்லாமல் நம்ம ஸ்கின் வந்து நல்லா பலன்னு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கே இந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்குதுன்னு நீங்களே பார்க்கலாம். இப்போ அதுக்கு என்னென்ன பொருள் தேவை, அதாவது ரெமெடின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? பாருங்க, நான் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம நார்மலி இந்த சர்க்கரைலாம் நம்ம டீக்கோ இல்லை காஃபிக்கோ யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இதனால தான் ரொம்ப ப்ராப்ளம் வருது. இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்றீங்க, இது வந்துட்டு எடுத்து வச்சுருக்கிறீங்களேன்னு நீங்கள் கேட்கலாம். இது வந்து இது மாதிரி ஸ்கின்னுக்கு, ஃபேஸ் பேக்குக்கு இல்லை ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வேறு எதுக்கும் இந்த மாதிரி சர்க்கரை யூஸ் பண்ணக்கூடாது. இதனால் ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது. இதே சர்க்கரையை வந்து நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்க. ஏன்னா இது நம்ம ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணோம்னா அப்படியே இது இந்த மாதிரி இதுவாக இருக்கிறது. சில பேர் வந்து தக்காளியில் வச்சு அப்படியே இந்த மாதிரி கொஞ்சம் நைஸாக இல்லைனா கூட கொஞ்சம் கொரன்னு இருந்தாலும் ஸ்க்ரப்க்கு, ஏன்னா நம்ம ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகிடும். ஏன்னா இது கொரன்னு அப்படியே போட்டு நம்ம தேய்ச்சோம்னா நம்ம ஸ்கின் டேமேஜ் ஆகிடும். அதனால நான் இந்த ஒயிட் சுகரை வந்து இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்க. இது தேவையான அளவுக்கு நம்ம ஸ்கின்னில் இருக்கிற அந்த சன் டேனில் நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்குது. அடுத்து வந்து 10 ரூபாது ஒரு பால் பவுட்ரு பேக்கெட்டு. பால் பவுட்ரு பேக்கெட்டு இந்த மாதிரி உங்களுக்கு, ஏன்னா இந்த பால் பவுட்ரு பேக்கெட்டும் சர்க்கரை வச்சு ஒரு ஃபேஸ் பேக் பண்ணணும். ஆமாம், இதில் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஃபேஸ் பேக்கை ரெடி பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ்க்கு போட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குன்னு சொல்லிட்டு நீங்களே எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அந்த அளவுக்கு. அடுத்து வந்து இதில் சேர்க்க வேண்டியது ரோஸ் வாட்டர். இது 3 பொருளை வச்சு நல்லா ஒரு ஃபேஸ்க்கு நம்ம முகத்தில் இருக்கிற பிக்மெண்டேஷனு, டார்க் ஸ்பாட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக சர்க்கரை வந்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது டீ, காஃபி, ஜூஸு எதுக்கு இருந்தாலும் இது யூஸ் பண்ணாதீங்க. இந்த நாட்டு சர்க்கரை, அப்புறமா இந்த வெல்லம், இந்த மாதிரி இருக்கிற அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒயிட் சுகர்னால ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது. நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு பவுல் எடுத்துக்கினேன். இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு இந்த பால் பவுட்ரு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் ஸ்கின்னுக்கு, முகத்துக்கும் கழுத்துக்கு போடுறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போதும். பாருங்கள், இது நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் அதே மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பவுட்ரு பண்ணி வச்ச சர்க்கரை. நல்லா சூப்பராக பிரைட்னஸ் பண்ணி கொடுக்குது உங்கள் ஸ்கின்னை, நீங்களே பார்க்கலாம். ரோஸ் வாட்டர் தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ரோஸ் வாட்டர் வந்து இந்த பன்னீர் ரோஸ் வாங்கினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக ஸ்மெல்லாக இருக்கும், ஸ்கின்னை நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும். அப்புறம் இதிலே தெரியும் நல்லா சர்க்கரை பவுட்ரு பண்ணிவிட்டு நல்லா நைஸாக இருக்குது. அந்த பன்னீர் ரோஸு ஊற்றிட்டு நம்ம இதில் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா சூப்பரான ஸ்மெல்லு கொடுக்கும். அது இல்லாமல் ஸ்கின் வந்து நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி இது பண்ணுறது வேண்டாம். சர்க்கரை இந்த அளவுக்கு பவுடர் இது பண்ண வச்சோன்னா கண்டிப்பாக பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போ இது வந்து முகத்தை கழுவிட்டு எந்த ஒரு மேக்கப் இல்லாமல் இதை வந்து காலையிலையும் சாயங்காலமோ இந்த மாதிரி அப்ளை பண்ணுவோம். வீக்லி 2 டைம்ஸ், அதாவது 2 நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போது ஒரு நாளைக்கு காலையிலையும் சாயங்காலம் நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஒரு 10-15 நிமிஷம் விட்டுட்டு அது கொஞ்சம் காயும் போது லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிடுங்க முகத்தை. நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க, இந்த அளவுக்கு பால் பவுடரும் சர்க்கரையிலே இப்படி ஒரு ஸ்கின்னுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்குதான்னு சொல்லிட்டுன்னு. கண்டிப்பாக நம்ம முகமும் நல்லா பலன்னு இருக்கும். நம்ம முகத்தில் இருக்க அந்த சன் டேனோ பிக்மெண்டேஷனில் நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். அதனால் நீங்கள் வீக்லி 2 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். அதாவது 2 நாளைக்கு ஒரு வாட்டி யூஸ் பண்ணலாம். ஆனால் 2 நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் யூஸ் பண்ணும்போது காலையிலையும் நைட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி மினிமம் ஒரு 10 இல்லை 15 மினிட்ஸ் நீங்கள் விடணும். அது விட்ட பிறகு தான் அப்புறமா அது கொஞ்சம் ட்ரை ஆகும்போது மறுபடியும் உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணலாம்.
இப்போ இந்த மிக்ஸ் பண்ணி வச்சப்போக்கே ஏன்னா அது சர்க்கரை இல்லைங்களா, அது கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆகும். ஒரு லோஷன் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்குன்னா பாருங்கள், இப்போ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சிங்களா, இப்போ இன்னும் கொஞ்சம் பால் பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இது ரொம்ப தண்ணியாக கூட போடக்கூடாது. இப்போ இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இந்த பால் பவுடர் மிக்ஸ் பண்ணோம்னா நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கும். இந்த முகத்தில் போட்டால் கூட போட்ட மாதிரியே தெரியாது அந்த அளவுக்கு. ஏன்னா இந்த மாதிரி கலக்கி வச்ச பிறகு அந்த சர்க்கரை இருக்கிறதுனால அந்த ரோஸ் வாட்டர் நல்லா தண்ணி மாதிரி ஆகிடும். அப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் பால் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்சிங் பண்ணணும். மிக்சிங் பண்ண பிறகு எடுத்த பிறகு இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு முகத்தில் நல்லா முகத்தை கழுவிட்டு க்ளீனாக இந்த அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்களேன். காலையிலையும் சாயங்காலம் 2 டைமு, வீக்லி 2 நாளைக்கு ஒரு வாட்டி, அதாவது வாரத்தில் 2 நாளைக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி 2 டைம்ஸும் மார்னிங்கும் நைட்டும் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் முகத்தை வாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதோட ரிசல்ட் நீங்களே எதிர்பார்க்குவீங்க. இந்த அளவுக்கு இருக்குதானே, இது இவங்க தான் போடணும்ல, எல்லாமே போடலாம். பால் பவுட்ரு வந்து நான் 10 ரூபாய்க்கு பேக்கெட் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பால் பவுட்ரு கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குது. ட்ரை பண்ணி பாருங்க. இதில் இந்த பால் பவுடர்லேயே அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் இதோடு இன்னும் சூப்பரான வீடியோ போடுறேன். கண்டிப்பாக இது வந்துட்டு போட்டு ஒரு 2 நாள், அதாவது நான் வாரத்தில் 2 நாள் யூஸ் பண்ணுறேன். காலையிலே சாயங்காலமோ 2 நாளைக்கு கூட, இல்லை உங்களுக்கு டைம் இருந்துச்சுனாக்கா ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி யூஸ் பண்ணலாம், இல்லை 2 நாளைக்கு ஒரு வாட்டி யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்களா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குது நீங்களே பார்க்கலாம். அது இல்லாமல் உடனே யூஸ் பண்ணி உடனே ரிசல்ட் கிடைக்கும்னு எதிர்பார்க்கக்கூடாது. கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தான் அதுக்கு ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக. ஏன்னா பால் பவுடர்னும் போது அதில் பாலும் இருக்குது. அந்த பால் பவுட்ரு, சர்க்கரை இதெல்லாம் நம்ம முகத்தில் இருந்த சன் டேன் எல்லாம் கிளியர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணி உங்கள் முகமே நல்லா பலன்னு ஆக்கி கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குவீங்க. இது உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கிது நீங்களே பார்த்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவீங்க. கண்டிப்பாக இப்போ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பால் பவுட்ரு, சர்க்கரை, ரோஸ் வாட்டர் வந்து பன்னீர் ரோஸ் வாட்டர் வாங்கிக்கினீங்கன்னா கண்டிப்பாக நல்லா ஸ்கின்னும் நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10-15 நிமிஷம் அது ட்ரை ஆகும்போது மறுபடியும் நீங்கள் லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு முகத்தை கழுவி பாருங்களேன். ஏன்னா உடனே கிடைக்காது ரிசல்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை முயற்சி பண்ணணும். கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பாய்.